رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாட்களை தேர்ந்தெடுத்து வழக்கமாக நோன்பு நோற்று வந்தார்கள்? இதுக்கான ஆன்சர் திங்கள் மற்றும் வியாழன். ரமதான் வர இன்னும் சில நாட்களே உள்ளன. அதற்குள் சிறப்பான துவாக்களை தேர்ந்தெடுத்து மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க. அதன் மூலம் வரக்கூடிய ரமதான் மாதத்தில் அதிக துவாக்களை ஓதி நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து கொள்ள முடியும். வீட்டில் உள்ள வறுமையை, முசீபத்தை நீக்கி பரக்கத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். எல்லா துவாக்களுமே சிறந்த துவாக்கள் தானே, அதில் எதை செலக்ட் பண்ணுறது என சந்தேகம் உங்களுக்கு வந்தால் அதற்கான விளக்கமும் நான் சொல்கிறேன். சில துவாக்களை பொறுத்தவரை ஷார்ட்டாக இருக்கும். அந்த ஒரு துவாவில் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இருக்கும். அந்த துவாக்கள் நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி இனி வரப்போகும் எதிர்காலத்தையும் பிரகாசமாக்கும். அப்படிப்பட்ட துவாக்களை தேர்ந்தெடுத்து தினமும், குறிப்பாக நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ரமதான் மாதத்தில் ஓதி வரும்போது நம்முடைய ஒரு வருட சோதனைகளை அந்த ஒரு மாதத்தில் நீக்கிவிட முடியும். அப்படி நம்முடைய கடுமையான சோதனைகளை, கஷ்டங்களை நீக்கி நம் மனதில் மகிழ்ச்சியை, வீட்டில் செல்வத்தை கொண்டு வரும் ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதிய துவாக்களில் இதுவும் ஒன்று. அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. இதோட மீனிங் என்னன்னா, இறைவா, உன்னிடம் நான் நேர்வழியையும் இறையச்சத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் தன்னிறைவையும் வேண்டுகிறேன். இன்று முதல் இந்த துவாவை ஓத ஆரம்பிங்க. பகலில் ஓத நேரம் இல்லாவிட்டால் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 முறை ஓதலாம். இப்படி டெய்லி ஓதும்போது வரக்கூடிய ரமதான் மாதத்தில் நீங்கள் நார்மலாக கேட்குற துவாக்களோடு இந்த துவாக்களையும் அதிகமாக கேட்கலாம். சிறப்பான ஒரு துவாவை சிறப்பான மாதத்தில் திரும்ப திரும்ப ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையே மாறும். இன்னும் இது போன்ற நிறைய துவாக்களோடு வரும் வீடியோக்களில் உங்களை பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். எந்த கிழமை நோன்பு நோர்க்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.